கிளி ஏதுமா? யார் வாங்கி கொடுத்தா? எங்க மாமா சித்தப்பா. கிளி பேசுமா? சூப்பரா பேசும் சித்தப்பா. எங்க பேச சொல்லு கேப்போம். இந்தா சித்தப்பா அதோட கூண்டு சாவி. எதுக்குமா? இந்த சாவியை எடுத்துட்டு போயேன் கீ கீன்னு சொல்லும். இன்னொரு தடவை இப்படி பண்ணினா என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடி ஆச்சு? 200 ரூபாய் போச்சு. என்னமா பண்ண? சித்தி மீன் கழுவிட்டு தண்ணி வச்சிருந்ததா அதை எடுத்து ஊத்திட்டேன். அதுக்கு ஏண்டி அடிச்ச? யோ அது மீன் குழம்பியா? இது என்னடா மீனுக்கு வந்த சோதனை? இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, என் கஷ்டம் என்னோட போட்டோம். சரி, என்ன பரீட்சையில மார்க்லாம் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கான்? உங்க அப்பா சொல்லிட்டு புலம்புறாரு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சனே எங்க டீச்சர் சொன்னாங்க சித்தப்பா, அதான் அளவா மார்க் எடுத்தேன். இன்னொன்னு போறி. என்ன கொக்கு குனிஞ்சுகிட்டு வருது? என்னப்பா வேணும்? ஓனரை பாக்கணுங்க. எதுக்கு? கொஞ்சம் பணம் தர வேண்டி இருக்கு. அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, நாளைக்கு தான் வருவாரு. சரிங்க, நாளைக்கு வந்து கொடுத்துறேன். இல்லப்பா, பணம் நீ கொடுக்கணுமா? இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. யோ வெளியில வா. ஏன்டா முழிக்கிற? ஊர்ல பல குடும்பம் இப்படிதான் இருக்கு, அதுல இது மொத குடும்பம். அடியே, வடக்கு தெருல ஒரு வீட்டுல பூட்டை உடைச்சு 5 லட்சம் ரூபாய் திருடிட்டாங்களாம். பூட்டுல ஏன் சித்தப்பா 5 லட்சத்தை ஒளி வச்சாங்க? பீரோல வச்சிருக்கலாம்ல. பூ வச்சு பார்த்தாங்க பொண்ணுக்கு, போக போக பார்த்தா அது புண்ணாத்தான். சித்தி, என் தம்பி வீட்டு சாவியை முழுங்கிட்டான். என்ன சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பூட்டை உடைச்சுட்டு தான் சித்தி வீட்டுலயே போனோம். தட்டி கட்டவள, உன் தம்பிக்கு என்னடி ஆச்சு? அவனை ஹாஸ்பிடல் அழைச்சு போய் சாவி எடுத்தாச்சு. எங்க அப்பா தான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆறுதல் சொல்ல வேண்டியதானே? சொன்னேன்டா, ஃபீல் பண்ணாதப்பா, இன்னொரு பூட்டு வாங்கிக்கலான்னு. இந்த புத்தி கெட்டவள கொத்தி தூக்குடி. தோ போறேன்டா, நில்லுடி. உனக்கு பிடிச்ச 3 விஷயம் சொல்லுடி. பிரியாணி, கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நீ. என்ன அவ்வளவு பிடிக்குமாடி உனக்கு? ஆமா சுத்தி, சாப்பிட பிரியாணி, குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ், பில்லு கட்ட நீ. அந்த நாக்கு பூச்ச சாக்குல கட்டி பாக்கு மரத்துல தொங்க விடுறீங்க. ஓனர் பொண்டாட்டி, சீக்கிரம் வாடி. இவளுக்கு வேற வேலையே இல்ல. யாரா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்க? சாரிக்கா, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் தெரியாம கோழியை திருட வந்தேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லனா சாப்பாட திருட வேண்டியதானே? எதுக்குடா கோழிய திருடுற? என்னப்பா அக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சிட்ட. நான் பணம் தரேன்ப்பா, போய் சாப்பிடு. கோழிலாம் வேணாம்ப்பா, உன்னால சமாளிக்க முடியாது. ஆமா, சாணி அள்ளியே செத்துருவ. இந்தாப்பா பணம். தம்பி, பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதை வாங்கி படிச்சு பொழைச்சிக்கப்பா. அந்த புத்தகத்தை எழுதுனதே நான் தான். அப்புறம் ஏன்டா திருட வந்த? அந்த 1000 வழியில இதான் முதல் வழி. இருடா.